கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பலன்கள் என்ன பயிற்சி என்ன பலன்களை தரும். இந்த ஜனாதிபதியும் லாபாதிபதியும் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா கடன்கள் அடைகிறது. முக்கியமான விஷயமே அதான். நீங்கள் இது வரைக்கும் வாங்கின கடனெல்லாம் அடைகிறது. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு உங்களை விட்டு போகின்ற நேரம், எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகின்ற ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய மறைமுக விமர்சனங்கள் அதையெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அம்சங்கள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்து குரு தருகிறார். 2 குடைவனாகவும் 11 குடைவனாகவும் இருந்து உச்சம் பெறும்பொழுது பணம் கொட்ட போகிறது. பணம் நல்லபடியாக வரும், நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடம் என்பது என்னென்னா ஒரு இல்லற வாழ்க்கை, சுகம், தாம்பத்தியம் போன்றவையெல்லாம். அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா இல்லற வாழ்க்கையில் இன்பம் போன்றவையெல்லாம் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க. இந்த இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தாம்பத்திய வாழ்க்கையில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் போன்றவையெல்லாம் இருக்கும். இந்த வக்கரம் பெற்ற சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் பிரதானமாக வருது. நிறைய பணம் சேரக்கூடிய அம்சங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தான். இந்த காட்டில் மழம்பாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு தான். காரணம் என்னென்னா 5 கூடிய புத பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது இல்லாமல் 4, 9 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். 9 கூடியவனும் 5 கூடியவனுமாக யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக சேர்ந்து இருக்கிறார்கள். மிக அற்புதமான நேரம்னா இதுதான். அக்டோபர் 8லேருந்து நவம்பர் 14 வரைக்குமான இந்த பீரியடை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பணம் வருஷம் மழை போல கொட்டும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் மாபெரும் வெற்றிகளை நீங்கள் அடையலாம். அண்ட் ஆல்சோ கும்பராசிக்கார பசங்களை நல்லா படிப்பீங்க. படிப்பு, நீட் தேர்வு, இந்த போட்டித் தேர்வு, இந்த தேர்வெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற படிப்புகள்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் மாபெரும் வெற்றிகள் அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் வருகிறது. இந்த 7 கூடிய சூரியன் பார்க்கும்போது குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே மனைவியுடனான கிளாஷஸ் எல்லாம் டோட்டலாக சரியாக போயிடுறதுக்கான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்ன பேச்சு? குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன, அதிசார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன, இதை தான் இன்றைக்கி ஹாட் நியூஸ். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார், அங்கு உச்சம் அடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன? உச்சம் பெற்ற குரு பகவான், பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடித்த சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். காரணம், 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார், அப்போ தான் அவர் உச்சமாவார். சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார். ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி தரப்போகிறார். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பலன்கள் என்ன பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்னென்ன பலன்கள்? 2 கூடிய 11 கூடியவன் தனாதிபதி லாபாதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த தனாதிபதியும் லாபாதிபதியும் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா கடன்கள் அடைகிறது. முக்கியமான விஷயமே அதான். நீங்கள் இது வரைக்கும் வாங்கின கடனெல்லாம் அடைகிறது. ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்று பொருள் நண்பர்களே. வியாதி, கடன், கஷ்டம் இவை எல்லாமே தீர்கின்ற அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் தான். இந்த ஒரு பீரியடில் தான் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது. வியாதி, கடன், கஷ்டம் சரியாகிறது. முக்கியமான விஷயமே அதுதான். 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது புதிய ஒரு ஸ்கோப் கிடைக்குது. புதுசாக ஒரு ஸ்கோப், புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு நல்லது நடக்குது, வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ தான் நடக்கும். இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் வேறு என்ன பலன்கள் எல்லாம் தருகிறார் என்று பார்க்கிறோம். 6ஆம் இடத்து குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு உங்களை விட்டு போகின்ற நேரம், எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகின்ற ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். அதே நேரத்தில் 6ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய மறைமுக விமர்சனங்கள் அதையெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அம்சங்கள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்து குரு தருகிறார். 2 குடைவனாகவும் 11 குடைவனாகவும் இருந்து உச்சம் பெறும்பொழுது பணம் கொட்ட போகிறது. பணம் நல்லபடியாக வரும், நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், 2, 6 கூடிய குரு பகவான் உச்சத்தைப் போலவே உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது என்னன்னா உங்களுடைய
தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி என்பது அடைகிறது. தொழில் அபிவிருத்தி அடைந்தவுடன் அடுத்த ஒரு நல்ல விஷயமாக அவரே தான் 3-10 கூடியவராக இருக்கிறார். உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார். உத்தியோகஸ்தானத்தை பார்த்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன? உத்தியோகம் பிரமாதமாக வரப்போகுது. தொழிலில் பிச்சுக்கிட்டு போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஜீவனஸ்தானம் என்றும் பொருள். 10ஆம் இடத்திலே எது நடந்தாலும் சரி, அந்த 10ஆம் இடத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் போகின்ற ஒரு ஆப்ஷன் எல்லாம் அந்த 10ஆம் இடம் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் சார், அப்படியே நிற்கிது சார் கம்பெனி, அடுத்த லெவல் போக மாட்டேங்குது, கவலைப்படாதீங்க, கம்பெனி அடுத்த லெவல் போகிறதுக்கான எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். இப்போ அந்த 10ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்னென்னா ஒரு இல்லற வாழ்க்கை, சுகம், தாம்பத்தியம் போன்றவையெல்லாம். அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா இல்லற வாழ்க்கையில் இன்பம் போன்றவையெல்லாம் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க. இந்த இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தாம்பத்திய வாழ்க்கையில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். இந்த 12ஆம் இடத்து குருவை தாண்டி அடுத்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஒரு இதே நடக்குது, ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற சனியையும் பார்க்கிறார். சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். அந்த வக்கரம் பெற்ற சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் பிரதானமாக வருகிறது. நிறைய பணம் சேரக்கூடிய அம்சங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தான். இந்த காட்டில் மழம்பாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு தான். காரணம் என்னென்னா 5 கூடிய புத பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது இல்லாமல் 4-9 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். 9 கூடியவனும் 5 கூடியவனுமாக யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக சேர்ந்து இருக்கிறார்கள். மிக அற்புதமான நேரம்னா இதுதான். இதை தவிர ஒரு அற்புதமான நேரம் எதுவும் இல்லை என்பதால் ஸோ இந்த நேரத்திலே கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வச்சிங்கன்னா தொழிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக வரலாம். இந்த அக்டோபர் 8லேருந்து நவம்பர் 14 வரைக்குமான இந்த பீரியடை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பணம் வருஷம் மழை போல் கொட்டும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் மாபெரும் வெற்றிகளை நீங்கள் அடையலாம். அதான் அதில் இருக்க பிரதானமான விஷயம். மாபெரும் வெற்றினா எப்படி இந்த மாபெரும் வெற்றிலாம் வருது என்றால் உங்களுக்குரிய முக்கியமான விஷயமாகவே நான் சொல்லப்படுவது 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணம் வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகி விடுகிறது. பணம் தான் பிரதானமான விஷயம். இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் தருகின்ற பணம் தான் பிரதானமான விஷயம். அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது போதுமான ஒரு வறுமை தீர்வதால் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி போன்றவை. அண்ட் ஆல்சோ கும்பராசிக்கார பசங்களை நல்லா படிப்பீங்க. படிப்பு, நீட் தேர்வு, இந்த போட்டித் தேர்வு, இந்த தேர்வெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற படிப்புகள்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் மாபெரும் வெற்றிகள் அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் வருகிறது போன்றவைகள் ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் அடுத்து இந்த செவ்வாயை பார்ப்பதைப் போலவே சூரியனையும் பார்க்கிறார். இந்த சூரியன் யாருன்னா 7 கூடியவன். 7 கூடிய சூரியனை பார்ப்பதால் ஃபாரின் போகிற யோகங்கள், வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். இந்த 7 கூடிய சூரியன் பார்க்கும்போது குரு பகவான் அனுகிரகத்தாலே மனைவியோட கிளாஷஸ் எல்லாம் டோட்டலாக சரியாக போயிடுறதுக்கான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் என்றைக்குமே நண்பர்களே குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இது ரெண்டுக்குமே இந்த உலகத்தில் டிமாண்ட் எப்பயுமே உண்டு. இந்த குரு பெயர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது. காரணம் என்னவென்றால் வருடமே கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் உங்களுடைய என்ன சொல்வது ஒரு பிரதான காரியமாக இருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட குரு பார்வை இருக்கா, குரு பலன் வந்தாச்சா பாருங்கள். இந்த குரு ஒரு பிரதானமான இடத்தை பார்க்குறார். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தான் அறியப்படுகிறார்கள். இந்த குருவுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது. மற்றவர்களே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குரு பலம் அப்படி நீங்கள் மற்ற மதங்களில் கூட நம்ம சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். குருமார்களை மதித்தவர்கள் அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனோன்னா அவர்களுடைய சீடர்கள் அவங்க இந்த குருமார்கள் அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க. நம்மளுடைய ராகவேந்திரர், ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ராமானுஜர், இந்த மாதிரி குருவைத்தான் நம்ம நிறையா வணங்குகிறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது அறியப்பட்ட உண்மை. அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு 40 நாள் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம்
எப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு 38 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இந்த 40 நாளில் என்னென்ன சிறப்புனா, முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பிரதானமான விஷயம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்க, என்னது 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார். விருச்சிகம் என்பது என்ன, உங்களுக்கு 5ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறார், அங்கே ஒன்றும் இல்லை, மேலே இது மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கார். இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய பலன்கள் பார்த்தோம், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம். அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறாரு. காம்பன்சேட் பண்ணி அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு, இந்த மங்கள சனி, இந்த 5ஆம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் பார்வையாக மங்கள செவ்வாய், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா, திடீர்னு பலன்களை கொட்ட போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். புதிய வாசற்கதவுகளை, வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான். நம்ம தான் பழிச்சுக்கணும். குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொட்டு நம்ம சில குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். முக்கியமாக வியாதி, கடன், கஷ்டம், சுபமங்கள ஓசை ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க. வீட்டில் ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது. அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார். அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திற்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.